இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இதோ இந்நாளில் திருப்பாடலில் நாம் முன்மொழியாக வாசிக்க கேட்ட பல்லவி, ஆண்டவரே என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இதில் பார்க்கின்ற போது திருப்பாடல் ஆசிரியர் தன்னையே முழுமையாக இறைவன் பாதம் அர்ப்பணிக்கின்றார். தன்னையே முழுமையாக இறைவன் பாதம் அர்ப்பணிக்கின்ற போது இறைவன் தன்னை எவ்வாறு பாதுகாப்பார், இறைவன் தன்னை எவ்வாறு வழிநடத்துவார் என்பதை அவர் இந்த திருப்பாடலில் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறுகின்றார். திருப்பாடல் 23 நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறை இல்லை. ஒரு நல்லதொரு ஆயன் ஆடுகளை நன்கு அறிந்து வைத்திருப்பார். ஆடுகளின் தேவை என்னவென்று அறிந்து அதற்கேற்பவாறு அந்த ஆடுகளை மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்து செல்வார். ஆடுகளுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து வருகின்ற போது நல்ல ஆயன் ஆடுகளுக்கு முன்பாக நின்று அந்த ஆபத்துகளிலிருந்து அந்த ஆடுகளை அவர் பாதுகாத்து விடுவார். நல்ல ஒரு ஆயன் இருக்கின்ற போது ஆடுகள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. காரணம், அந்த ஆயன் அனைத்தையும் பார்த்து கொள்வார். அவ்வாறாகதான் நம்முடைய வாழ்வில் கடவுள் ஒரு ஆயனாக இருக்கின்றார். ஆயனாக இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். அனுதினமும் நம்மை ஆசீர்வாலும் அருளாலும் நம்மை நிரப்பி நம்மை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வுக்கு அவர் வழிநடத்துகின்றார். நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே, அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது. முழுமையாக அர்ப்பணிப்பது என்பது வேறு எதுவும் கிடையாது. நம்முடைய வாழ்வில் எது நடந்தாலும் அது இறைவனின் சித்தம் என்று நினைத்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை நடக்கின்ற போது நாம் இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும். இதே பிரச்சனைகள், ஆபத்துகள், இடையூறுகள் வருகின்ற போது இறைவா என்னை காத்தருளும் என்று இறைவன் பாதம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது இறைவன் அத்தகைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து விடுவார். அத்தகைய துன்ப துயரங்களிலிருந்து அவர் நம்மை கை தூக்கி நம்மை எடுத்து விடுவார். காரணம், அவர் நம்மோடு இருக்கின்றார். நம்மை விட்டு வெகு தூரத்தில் அவர் இல்லை. நம்முடைய குரலை கேட்க முடியாதவாறு ஏதோ தூரத்தில் அவர் இல்லை. மாறாக நமக்குள்ளாக, நம்முடன், நம்முள் ஒன்றாக அவர் இணைந்து இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே, அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது. அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற போது இறைவன் அனைத்தையும் பாதுகாத்துக் கொள்வார். இறைவன் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வார். அவரிடம் முழுமையாக அர்ப்பணிப்பது நாம் இறைவன் மீது எத்தகைய நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்பதை இவை எடுத்து கூறுகின்றது. இது நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த ஒரு வாய்ப்பாகவும் மாறுகின்றது. இதோ இந்த திருப்பாடலில் இந்த வசனங்களில் அழகாக வாசிக்கின்றோம். இறைவன் என்னை பாதுகாத்து வருகின்றார். இரவிலும் அவர் என்னை பாதுகாத்து வருகின்றார். எத்தகைய தீங்குக்கும் அவர் என்னை விட்டுவிடுவது கிடையாது. எனக்கு அவர் அறிவுரை கூறுபவராக இருக்கின்றார்.
அறிவுரை கூறி என்னுடைய வாழ்வில் நான் எதை செய்ய வேண்டும், எதை நான் விட்டுவிட வேண்டும், இறைவனுக்கு உகந்த வாழ்வு எது, இறைவனுக்கு உகந்த செயல்கள் எவை என்பதை அவர் எனக்கு எடுத்து கூறுபவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் இறைவன் அவ்வாறாக தான். நாம் எதை செய்ய வேண்டும், எதை நாம் விட்டுவிட வேண்டும், இறை சித்தத்திற்கேற்ப வாழ நாம் எத்தகைய வாழ்வினை நாம் ஏறெடுக்க வேண்டும், நம்முடைய செயல்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறாக அமைந்திருக்க வேண்டும் என்பதை இறைவன் அனுதினமும் நமக்கு கற்றுத்தருபவராக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே, அவருடைய குரலை நாம் கேட்க வேண்டும். இறைவன் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய செயல்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது இறை சித்தம் நம்மில் முழுமையாக செயல்படும். இறை சித்தம் நம்மில் முழுமையாக செயல்படுகின்ற போது நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை. காரணம், இறை சித்தம் ஒருபோதும் நம்மை ஒரு ஆபத்தில் கொண்டு போய் விட்டு விடாது. இறை சித்தம் அனுதினமும் நமக்கு ஒரு ஆசிராகவும் அருளாகவும் ஒரு அரணாகவும் அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக நம்முடைய வாழ்வில் அவை இருந்து கொண்டே இருக்கும். எனவே நாம் இறைவன் பாதம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவார். இறைவன் நம்மை வழி நடத்துவார். நாம் செய்யக்கூடிய செயல்கள், நம்மை அன்றாட வாழ்வில் நம்ம குடும்பத்தில் ஏறெடுக்கக்கூடிய அனைத்து விதமான முடிவுகள், நம்முடைய குழந்தைகளுடைய நற்படிப்புகள், அவருடைய வாழ்க்கை, நம்முடைய பொருளாதார ரீதி அனைத்தையும் இறைவன் பாதம் நாம் அர்ப்பணிக்கின்ற போது இறைவன் அனைத்தையும் ஆசீராக மாற்றுவார். நம் அனைத்தையும் இறைவன் பாதம் அர்ப்பணிக்கின்ற போது என்னுடைய வாழ்வில் நாம் இறைவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேன், என்னுடைய வாழ்வில் இறைவன் முதன்மையான இடத்தில் இருக்கின்றார் என்பதை இவை சுட்டி காட்டுகின்றது. எனவே இறைவன் கூறுவது போல் அனைத்திற்கும் மேலாக நீ கடவுளை அன்பு செய் என்கின்ற ஒரு கட்டளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இறைவனை நம்முடைய வாழ்வில் முதன்மைப்படுத்துவதே அவரை நான் அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதற்கு ஒரு உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்வில் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இறைவனை முதன்மைப்படுத்துவோம், அனைத்தையும் இறைவன் பாதம் அர்ப்பணிப்போம். இறைவன் அனைத்தையும் பாதுகாத்து விடுவார். இறைவன் நம்மை நல்வழியில் வழி நடத்துவார். ஜெபிப்போமாக. எங்களை அனுதினமும் ஆசிராலும் அருளாலும் நிரப்பி பாதுகாத்து வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த காலை வேளையில் எங்கள் குடும்பத்தையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீதாமே ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துவீராக. இதோ நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களிலும், நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய அனைத்து விதமான முடிவுகளிலும் உம்மை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீதாமே அனைத்தையும் பாதுகாத்து வந்தருளும். நீதாமே அனைத்தையும் வழிநடத்தி அருளும். நீதாமே அனைத்தும் நல்ல முறையில் செயல்பட எங்களுக்கு துணையாக இருந்தருளும். நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்கின்ற ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நீதாமே எங்கள் வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.